வெள்ளைக்கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் அடியேனது பணிவான வணக்கங்கள். சித்தர் வழிபாடு, ஆம், இதை பற்றி ஒரு பெரிய அவேர்னஸ் அங்கங்க உண்டாகிட்டு இருக்கு. மகிழ்ச்சி தான். சித்தர்களுக்கெல்லாம் தலையானவராக கருதப்படுபவர் மச்சேந்திரநாதர். பலருமே ஐயா, என் குழந்தை ஜாதகம் சரியில்லை, என் ஜாதகம் சரியில்லை என்று புலம்புபவர்கள் பலர் உண்டு. இந்த அறியாமையை நீக்க வேண்டும் என்று சொல்லுவதற்காகவே இப்பொழுது இந்த கதையை சொல்ல போகிறேன். ஆமாம், மச்சேந்திரநாதர் என்ற ஒரு குழந்தை பிறக்கிறது. பிறந்ததுமே அதன் உடலிலே மீன் சின்னம் இருக்கிறது. ஜாதகத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க அவங்க பெற்றோர். இத போல மோசமான ஒரு ஜாதகம் நாங்க கண்டதே இல்லைங்க, இது தீய பழக்க வழக்கங்களுடன் தான் வரும் என்றெல்லாம் சொல்லிவிடுகிறார்கள். இப்ப பெற்றோரை பார்த்தால் கேட்கக்கூடிய கேள்வி, என் குழந்தை நல்லவனாக இருக்க வேண்டும், ஜோதிடர் இவன் அவ்வளவு நல்ல குணங்களுடன் இருக்க மாட்டான் என்றெல்லாம் பயமுறுத்துகிறாரே என்பதாகத்தான் இருக்கிறது. நீங்களே அப்படி முடிவு பண்ணக்கூடாதுங்கம்மா. நல்ல பழக்க வழக்கம் ஒரு குழந்தை சிறப்பாக மாற்றிவிடும். எனினும் மச்சேந்திரநாதரின் பெற்றோருக்கு அதுபோல அறிவுரை சொல்ல யாருமே இல்லை. மனம் வருந்தி அந்த குழந்தையை ஒரு சிவாலயத்தின் அருகிலே விட்டு சென்று விடுகிறார்கள். அங்கே நாரத மகரிஷி வருகிறார். அவருக்கு அந்த குழந்தையை கண்டதும் ஒரு கனிவும் பரிவும் தோன்றி விடுகிறது. சிவ சிவ என்ற அற்புதமான மந்திரத்தை தந்து விடுகிறார். சிவ சிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்கிலர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட சிவகதிதானே. அந்த குழந்தைக்கு வாழ்க்கையிலே நல்லதெல்லாம் நடக்க துவங்குகிறது. பெரும் பொருள் லாபம், அருள் லாபம் இரண்டையும் தந்துவிடும் சிவநாமம். உடனே வாழ்க்கையிலே பெரும் சித்தனாக மாறுகிறது. அவர்தான் மச்சேந்திரநாதர். மீண்டும் மச்சேந்திரநாதர் நமக்கு திருநெல்வேலி சீமையிலே வருகிறார். ஒரு பெரியவரை காண்கிறார். அந்த குடும்பத்திலே குழந்தையே இல்லை என்று பெற்றோர்கள் வருந்துகிறார்கள். குருநாதர் ஒரு திருநீற்றை தருகிறார். திருநீற்றை எப்பவுமே அவமதிக்க கூடாது. விபூதி அப்படின்னா அதுக்கு பேரு செல்வம் அப்படின்னு பொருள். மிக பெரும் செல்வம். திருநீற்றலதான் திருமகள் வசிக்கிறாள். அதனாலதான் சொல்லுவாங்க, பரமம் பவித்ரம் பாபா விபூதிம் பரமம் விசித்திரம் லீலா விபூதிம் பரமார்த்த இஷ்டார்த்த மோட்ச பிரதானம். இருக்கிறதுலே பெரிய விஷயம் எதுங்க? மோட்சம். மோட்சத்தையே தரும்னா பணத்தை தராதா? பாபா விபூதிம் இதமாசிரயாமி. அப்போ இந்த விபூதியை சரணடிக்கிறேன். எனினும் அந்த பெரியவர்கள் என்ன நினைக்கிறாங்க, வெறும் விபூதியை தந்துட்டு போயிட்டாங்களேன்னு ஒரு இடத்துல போட்டுட்டாங்க. அந்த விபூதியிலிருந்து ஒரு குழந்தை உருவெடுக்கிறது. அவர் கோரக்கநாத சித்தர். அப்ப சித்தருக்கெல்லாம் தலையாக விளங்குபவர் யார்? அந்த மச்சேந்திரர். இந்த மச்சமுனி என்பவர் பல்வேறு காலகட்டங்களில் தோன்றுவார் என்று சொல்லப்படுகிறது. மீண்டும் கதைக்களம் 2012-13 ஆண்டுக்கு நகர்கிறது. என் குருநாதரை காண காட்டிற்குள் செல்கிறேன். அவர் காட்டுக்குள்ள ஒரு குடிசையில் இருக்கிறார். ஆனந்தா, நீ என்ன வந்து பாருப்பா அப்படின்னு சொன்னார். என்னிடம் ஒரு வாகனம், கார், ஓரளவு பழைய மாடல் எடுத்துக்கொண்டு செல்கிறேன். கேமரா கையிலே. ஒரு மனிதரை பார்க்கிறேன். மிக மிக வயதான மனிதர். அந்த நாகவனம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஒரு பழைய டர்பனை கட்டிக்கிட்டு கையில 4-5 சுரக்காய் குடுவையை வைத்து கொண்டு அப்படியே நடந்து வருகிறார். கையிலே ஒரு கயிறு, அதில் 2-3 நாய்க்குட்டிகள். என் குருநாதர் ஆசிரமம் நோக்கிதான் வரார். என் குருநாதரே வயதானவர், 96 வயது 97 வயது. அவரு எழுந்திருத்து வணங்குகிறார். இந்த வயதானவரின் தோற்றம், அணிந்திருக்கக்கூடிய அழுக்கு உடை, எதுவுமே எனக்கு புரியல. என்னப்பா பச்சை கலர் உடையில இருக்கார்? சித்தர்கள் பொதுவாக பச்சை கலர் நிறத்துல இருப்பாங்க, ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. என்ன காரணமோ செல்கிறேன். ஒரு வணக்கத்தை செலுத்தி விடுகிறேன். அவரை புகைப்படம் எடுக்க முயல்கிறேன். அப்ப என் குருநாதர் தடுக்கிறார். இப்ப இருக்கிற மாதிரி செல்போன் கேமரா இல்லைங்க, அது ஒரு கேமரா இருக்கும், அது ஒரு பிலிம் ரோலு, அதை எடுத்து எல்லாம் ரெடி பண்ணாதான் வரும். அந்த கேமரா அந்த நேரம் பார்த்து பழிவாங்குது. அடப்பாவி, இந்த நேரம் பார்த்து இதுவும் வேலை செய்யலையே. கேமரா என்பது சுக்கிரன், சித்தர்கள் கேது, அவர்கள் முன்னாடி எப்படி பலிக்கும்? உடனே என் குருநாதர் கேட்கிறார், சொல்றார், இவர்தான்ப்பா சொரக்கா சித்தர், என்னுடைய நண்பர், என்னை காண வந்தார், இவரை புகைப்படம் எடுக்காரு. ஐயா, நான் இவரை கார்ல கொண்டு போய் இறக்கி விட்டுறட்டுங்களா? ஒரு சிறிய உருவம், ஒரு பெரிய டர்பனோட இருக்கு, கையில 4 நாய்க்குட்டி, நெத்தியில பெரிய ஒரு திருமண்ணை அணிந்திருக்கிறார். இந்த காலத்துல விபூதி எட்டுக்கிறதோ திருமண் எட்டுப்பதோ தவறுன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் தப்புங்க. நெத்தியில நீரில்லா நெற்றிப்பாழ்னு ஔவையே சொல்லியிருக்காங்க. ஔவையோட நாமளா அத்தாரிட்டி. என் குருநாதர் எப்பொழுதும் நெற்றியிலே திருநீர் பூசியிருப்பார்.
அவர் எதிராப்புல இவர் இருக்காரு. எனக்கு பார்த்த உடனே என்னடா இது, இவர் கையிலே சில நாய்க்குட்டிகள், சுரக்காய் குடுவைகள். என் குருநாதரிடம் ஏதோ ஒன்று கேட்டார். அவர் அந்த லேண்டன் விளக்குல இருந்து ஏதோ ஒரு பணத்தை எடுத்து அவரிடம் கொடுத்தார். ஏதோ பேசிட்டு இருக்காங்க. சென்றதும் சொன்னார், ஆனந்து பாத்தியில்ல, இவர் தான் சுரக்காய் சித்தர். சரி சரி, அடுத்தது உனக்கு நாளைக்கு ஒரு வேலை அமையும், போயிட்டு வா. போயிட்டு வந்ததும் ஏதோ ஒரு கோயிலுக்கு செய்யணும்னார். என்னப்பா இது, இவர் எப்ப பார்த்தாலும் வேலை அமையும், காசு வரும், காசு வந்தா இந்த கோயிலுக்கு செய், அந்த கோயிலுக்கு செய், இதே வேலையா போச்சுப்பா, நம்ம பொழப்பு பார்க்க விட மாட்டேன்றாரு. மறுநாள் எனக்கு ஒரு அலுவல் வந்தது. அலுவல் வந்ததுமே நான் ஆஹா ஏதோ பக்கத்துல வந்திருக்குன்னு பார்த்தா அலுவல் கடிதத்துல சென்னை அப்படின்னு வந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சென்னைன்னா பெரிய ஊரு, காசு வரப்போகுதுன்னு. எனக்கு அப்ப தெரியாது சென்னை அவுட்டர்னு ஒரு ஏரியா இருக்குன்னே எனக்கு தெரியாது. அது வெளியில போயிட்டா ஒரு 50-60 கிலோமீட்டருக்கு வெளியில போனால் அது கானகம் போன்ற ஒரு பகுதி தான். இப்போ ஓரளவுக்கு முன்னேறி இருக்கலாம், அப்ப எப்படின்னு தெரியல. இப்பவும் அப்படியே தான் இருக்கும். உடனே சொல்றேன் என்னோட கூட இருக்கிறவங்களா, குருநாதா நிறைய பணம் வரப்போகுது, உங்களுக்கு சென்னையில ஒரு அலுவல் இருக்கு, எங்களையும் கூட்டிட்டு போங்க. எப்பவுமே 4 நண்பர்கள் இருப்பாங்க. ஒரு பழைய ஒரு வண்டியை எடுத்துக்கொள்கிறோம். அப்ப இருக்கக்கூடிய வண்டியெல்லாம் ஒரு மாதிரி தான் போகும். அதையே எடுத்துட்டு வந்துட்டோம். நேரா இவ்வளவு தூரம் வந்துட்டோமேன்னு போய் அந்த சித்தூர் கிட்ட ஒரு ஊர்ல போயிட்டு எல்லாம் என்னடா இது சித்தூர்லாம் வருதே அப்படின்னோம். இல்ல பாஸ், இது சென்னையோடைய எல்லைப்புற கிராமங்கள், இதை தாண்டிட்டா அடுத்த ரோடு தாங்க ஆந்திரானா. அடப்பாவமே, நம்ம சென்னைன்னு உடனே ஊர்ல நமக்கு இங்க சென்னையிலே வேலை கிடைச்சிருக்குன்னு பந்தா பண்ணிட்டு வந்துட்டோம். அங்கே போனால் நாராயண வனம் என்ற ஒரு பகுதி. வாசலில் ஒரு போர்டு மாட்டி இருக்கிறது. என்னடா போர்டுனா, இங்கே சுரக்காய் சித்தர் வாழ்ந்தார், ஆண்டு 1700 to 1902ன்னு போர்டு மாட்டியிருந்தது. 222 வருஷமா வாழ்ந்திருக்காரு. அந்த மனுஷனை நம்ம முந்தானேத்து தானே ஐயா பார்த்தோம். பார்த்துட்டு குருநாதர் மறுநாள் வேலை இருக்குன்னு அமைச்சிருக்காரு. இங்க வந்து டீ கடையில குடிச்சிட்டு இருந்தா இந்த போர்டுல என்னப்பா இப்படி எழுதியிருக்கு? டீ கடைக்காரரிடம் கேக்குறேன். சாமி, இங்க ஒருத்தர் இருந்தாராம், அவர் 110 வருஷம் ஆச்சு, இவர் தாங்க அவர்னா. நாங்க 2 நாள் முன்னாடிதான் சாமி பார்த்தோம். அப்போ இந்த சித்தர்கள் எல்லாம் காலத்தை கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உடனே அந்த டீ கடைக்காரங்கிட்டயே நாம இதை சொன்னா அவன் நம்மள ஒரு மாதிரி பார்ப்பானே. உடனே என்ன சொன்னேன், இரு பாஸ், டீ பன் அதெல்லாம் சாப்பிட்டு கேட்கிறேன். என்னங்க நடந்ததுன்னா, 1700ஆம் வருடத்திலே மச்சமுனி என்று சொல்லக்கூடிய மச்சேந்திரர் மீனநாதர் என்று அங்கே அவதாரம் செய்திருக்கிறார். அந்த மச்சேந்திரர் தன்னுடைய மற்றொரு அவதாரத்துல அவருடைய மாணவராக இந்த சுரக்காய் சித்தர் இருந்திருக்கிறார். இந்த சுரக்காய் சித்தர் அப்படி என்னப்பா பெரிய புண்ணியம் பண்ணிட்டார்னா, ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோகுல நந்தன கோவிந்தான்னு பாட்டு பாடிட்டே இருப்பாராம். அப்போ ஆந்திரால சென்னையிலலாம் மிகப்பெரிய ஒரு வறுமை இருந்து ஒரு சூழல். எல்லாரும் உணவுக்காக ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. உடனே இவர் எங்கெங்கெல்லாம் செல்கிறாரோ அந்த சுரக்காய் குடுவைகளை இழுத்துக்கொண்டு 4 நாய்க்குட்டிகளை இழுத்துக்கொண்டு செல்வாராம். அங்கே போய் ஸ்ரீனிவாசனது நாமத்தை சொல்லி ஏதாவது யாசகம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்பாராம். யாருக்கு பாக்கியம் இருக்கிறதோ அவர்கள்ட்ட இருந்து 1 ரூபாவோ 2 ரூபாவோ வாங்கிக்குவார். அதை கொண்டு போய் ஏழுமலையான் முண்டியலில் சேர்த்து விடுவாராம். யாரிடம் அப்படி வாங்கினார்களோ அவர்கள் எல்லாம் இன்று இந்த சென்னையிலும் ஆந்திராவிலும் பெரிய கோடீஸ்வர குடும்பங்களாக மாறிவிட்டன. அவங்க எல்லாம் மல்டி மில்லியனர்னு இல்லைங்களா, தொட்டதெல்லாம் துளங்கி இருக்கு. எல்லாரும் பெருந்தலைங்க, எல்லாம் கோடீஸ்வரனுங்க. எத்தனையோ பேருக்கு அந்த காலத்திலே ராஜப்பிளவையை பெருமாள் பேரை சொல்லி துளசி தீர்த்தத்தை கொடுத்தே சரி செய்திருக்கிறார். மேன் ஆஃப் மிராக்கிள்ஸ் இந்த சுரக்காய் சித்தர். மற்றொரு முறை இவரை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே சென்றதும் ஏழுமலையான் கோயிலுக்கு சென்று வாசலிலே மனமாற பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீனிவாசனை மட்டும் நினைங்க, அவர் நினைச்சாதாங்க அந்த ஏழுமலையான நம்ம மனசுல நினைக்க முடியும். அதுக்கு கூட அவருடைய பர்மிஷன் இருந்தாதான் இப்ப நீங்க கேட்க முடியும். ஏழுமலையான்ட்ட மட்டும் அப்படிதான், ஏழ்மையை அகற்றுவான். ஆனால் எப்போ அகற்றுவான்? அவனுடைய பேரை சொல்றதுக்கு உங்களுக்கு உங்க நாக்குல ஒரு பாக்கியம் இருக்கணும். உங்க முன்னோர்கள் எத்தனை புண்ணியம் பண்ணாங்களோ எனக்கே தெரியல, குலதெய்வம் உங்க வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கணும். இல்லைன்னா ஏழுமலையான் பேரை கேட்க முடியுமா? இவர் பாட்டுக்கு ஸ்ரீனிவாசா வெங்கடேசான்னு சொல்லிட்டு இருக்காரு. திடீர் என்று சுரக்காய் சித்தரின் உருவம் மறைகிறது. எல்லாரும் எங்கன்னு போய் பார்த்தா ஏழுமலையான உள்ள சுத்திட்டு இருந்து அங்கிருந்து வருவாராம். அதாவது யோசித்து பாருங்கள், இன்றும் ஏழுமலையானை பல்வேறு உலகத்தில் சித்தர்களும் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போதான் சுரக்காய் சித்தர் சொன்னாராம்,
12 ராசியில் நீ எந்த ராசியில் ஜனித்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, நவக்கிரக தேவதைகளும் கேட்டுக்கோங்க, நட்சத்திர தேவதைகளும் 14 சித்தர்களும் ஏதோ ஒரு வடிவிலே இங்கே வந்து சுற்றி கொண்டிருப்பார்கள், வேண்டி வணங்கி கொண்டிருப்பார்கள். உங்கள் ஜாதகத்திலே எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் நீங்கள் ஏழுமலையானை வணங்கிவிட்டால் சந்தோஷமாக மாறும் என்பது என்னுடைய வார்த்தை இல்லைங்க, சொரக்காய் சித்தருடைய வார்த்தை. அப்போ இந்த சொரக்காய் சித்தர் என்பவர் காலத்தை கடந்து எப்போ பாருங்க, 1902 எப்ப இருக்கு, 2014 சொச்சம் எங்க இருக்கு பார்த்தோம், கண்களால் பார்த்தோம். மீண்டும் மறுநாள் வேறொரு பணிக்காக எங்கேயோ செல்லும் பொழுது அவருடைய ஜீவ சமாதியை காணும் பொழுதுதான் நாம நேத்திக்கு பார்த்த மனிதர் ஒரு 112 வருடங்கள் முன்னால் அவர் ஆன்ம நிலையை பெருமாளின் திருவடியிலே ஐக்கியப்படுத்தி விட்டார்னு. அவர் பெருமாளுடன் ஐக்கியமாவதற்கு முன்னாடியே சொல்லிட்டாராம், இந்த தேகம் உஷ்ணமாகிவிட்டது, எனினும் என்னை நம்பும் பக்தர்களுக்காக எப்பொழுது வேண்டுமானாலும் தோன்றுவேன், நான் என்றும் அழிவது கிடையாது, நாராயணனது பெயரை சொல்லுபவர்கள் என்றும் வாழ்விலே அழிவது கிடையாது, வெற்றி பெற்று கொண்டேதான் இருப்பார்கள் என்கிறார். உடனே எல்லாரும் அவருக்கு அபிஷேகம் செய்யறாங்க, நாராயணா கோவிந்தா வெங்கடேசான்னு. ஸ்ரீனிவாசனை பொறுத்த மட்டும் அவனும் நல்லாதான் இருப்பாரு, அவரை நம்புறவங்க நீங்களும் ராஜா மாதிரிதான் வச்சிருப்பா அந்த மகாலட்சுமி. எனவே தான் சுரக்காய் சித்தருக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் நடந்ததும் அந்த 2 நாட்களுக்கு பின் சொல்கிறார், எங்கெங்கெல்லாம் ஏழுமலையானின் பக்தர்கள் இருக்கிறார்களோ அங்கே மச்சேந்திரரும் 14 சித்தர்களும் அருளுவார்கள், நான் மீண்டும் மீண்டும் தோன்றுவேன், என் பெயரை நினைத்து ஏழுமலையானை நினைத்து யாரெல்லாம் வணங்குகிறார்களோ, யாரெல்லாம் கேட்கிறார்களோ அப்பொழுதே அந்த கணமே அவர்களுடன் இருப்பேன்னார். அப்போ இந்த கணம், இந்த நன்னாள்ல நீங்க அவரை பத்தி கேட்டுட்டு இருக்கீங்க, ஏழுமலையானை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தாமரை மலர் மீது அமர்ந்த நம் தாய் மகாலட்சுமி அப்படியே தங்கத்தை சொரிகிறாள், வைர வைடூரியங்களை சொரிகிறாள், பக்கத்துல 2 யானை வெள்ள ஐராவதம் பொன் பொழிகிறது, எல்லா நறுமணமும் கமழ்கிறது, சர்வ ஐஸ்வர்யங்களும் கொட்டி கிடக்கிறது. இத்தனையும் நினைக்க வச்சிருக்காங்க அந்த தாய். உங்கள் வாழ்க்கையிலே இந்த கணம் முதல் செல்வம் பெருகப் போகிறது. ஸ்ரீனிவாசா கோவிந்தா என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், உங்கள் கண்களில் கண்ணீர் ததும்பிக் கொண்டிருக்கிறது, ஏழ்மை அகலப் போகிறது என்ற மகிழ்ச்சி வந்துவிட்டது. இனி யாவும் நன்மைத்தான். சிவ சிவ.